எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு செலவு பண்ணாமல் வேறு எதுக்குங்க செலவு பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? அதாவது இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலோட டாக்டரை பார்க்குறதுக்கான ஒரு ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 400. நான் கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஏரியாவில் என்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க போகிறீங்கன்றது எனக்கு தெரியல. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது ஓகே. மினிமம் சில ஹாஸ்பிட்டல் நான் 200 கூட பார்த்துருக்கேன். 200 பார்த்துருக்கேன். 200 to 500 கன்சல்டன்சி ஃபீஸ். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து மாத்திரை பண்ணும். ஸோ நீ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன். நான் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவேன். இட் குட் ஃபார் ஹெல்த், ஹார்ட்டுக்கு நல்லது, நல்லா சூப்பரான ஃபுட்டு. ஆப்பிள் சாப்பிடு. பழம் நாட் ஒன்லி ஆப்பிள். உனக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடு. எல்லாமே நல்லது தான். எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து நிகரானது வந்து ரொம்ப இதுதான் டாப்பு இதுதான் லோன்னு எல்லாமே ஒன்றோட நல்ல பெனிஃபிட்ஸ். நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன வருதுன்றதை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. அதனால் ஆப்பிள் எடுத்து. க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அது நிறைய உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து தெரியும் க்ரீன் டீயோட மகிமை. க்ரீன் டீ சுகர் இல்லாமல் குடிச்சிங்கன்னா குயிக் ரிசல்ட், சுகரோடு குடிச்சிங்கன்னா லேட் ரிசல்ட். நம்ம ஆளுங்க எப்பயுமே வந்து பாவக்காய் கசப்புன்றதை மட்டும்தான் தெரியுமே தவிர பாவக்காயோட பலன் என்னன்னு தெரியாது. அந்த ஒன்று தெரிஞ்சாலே எல்லாருக்கும் எதுவும் போதும். நான் சொல்கிற கான்செப்டே உங்களுக்கு புரியும். கசப்புன்றது என்றைக்கும் நல்லது. தித்திப்புன்றது ஒன்று இருக்குல்ல, லட்டு, குலோப் ஜாம் அண்ட் எவ்ரிதிங் ஸ்வீட்ஸ் ரொம்ப இனிப்பாக இருக்கும். வாழைப்பழத்தில் ஊசி இறங்குறப்போ ரொம்ப செம்ம டேஸ்டியாக ருசித்து சாப்பிடுவோம். பட் அவ்வளோ கெடுதல். என்ன கெடுதல்? ஒரு லட்டு தின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லட்டு தின்ன வேண்டிய இடத்துல 3-4 எல்லாம் சாப்பிடும் போது தான் பிரச்சனை. லட்டு என்ன ஏதாவது கெடுதலையா செய்கிறாங்க? அதுவும் ஒன்று என்ன, அதில் ஸ்வீட் அதிகம். ஸ்வீட் வந்து உன்னோட பாடியில் ஆட் ஆக ஸ்டாமினா லெவல் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. மூச்சு இறைக்கும், எக்ஸசைஸ் பண்ண முடியாது, மூச்சு இறைக்கும், வெயிட் போடும். அப்போ எதுக்கு அது? அப்படி தானே? அதனால் ஸ்வீட்டாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை சாப்பிடு. சாப்பிட்டேன்னு தோணுதா மறுநாள் இல்லை அன்றைக்கி நைட்டு நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வேர்த்து விறுவிறுப்பாக நல்லா கை வீசி நல்லா ஓட முடிஞ்சவங்க ஓடு, நடக்க முடிஞ்சவங்க நல்லா வேகமாக நட. நீ நல்லா இயர்பட்ஸை வந்து போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கின்னு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த விக்ரமன் படத்தில் வர்ற ஆர்ஆர் மியூசிக் மாதிரி லாலான்னு நடந்து போவாது ஜாலியாக. வாக்கிங்ன்றது நல்லா யூஸ்ஃபுல்லானதாக ஒன்று. ஸ்பீடாக வேர்வையை அவுட் பண்ணணும். உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பு வந்து பாதி வேர்வையாக கரைஞ்சி வெளியில் வருது, பாதி கொழுப்பு வந்து சதையாக உருவாகி மசில் கெயின் ஆனவங்களுக்கு சதையாக உருவாகிடுது. இதுதான் கான்செப்ட். வேர்வையை வந்து அவுட் பண்ணு, நல்லா வேகமாக நடந்து வந்து அவுட் பண்ணு. ஸோ 11 o'clock ஒரு இது முடித்தோம். க்ரீன் டீ, ஆப்பிள் எல்லாம் முடிச்சாச்சு. ரிமைனிங் 2 hours முடிஞ்ச உடனே என்னது, லன்ச் டைம். 11 + 2 hours 12 o'clock and 12:30 1:30 உங்களோட லன்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த பழக்கமும் ஒரு வாரம் பழகுனா வந்து வந்துடும். சரி, லஞ்சை வந்து எடுத்துக்க போகிறேன். லஞ்சை என்ன பண்ண போகிறேன், நம்ம ரொம்ப அழகாக வந்து பழக்கப்பட்டுட்டோம். ஒரு தட்டு நிறைய வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். அந்த முறையில் வந்து சாப்பிட்லன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, நம்மளுக்கும் சிலது எனர்ஜி இருக்காது. அதாவது படிக்கிறவங்களுக்கும் எனர்ஜி வேணும். மூட்டை தூக்குறவங்க, இது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் சாப்பிட்டு நிறைய வந்து எனர்ஜிலாம் இல்லை. படிக்கிறவங்களுக்கும் வந்து என்ன, அவனா மனுஷன் தானே,
அவன் எந்த வேலை செய்யலை அப்படின்னு இல்லை, அவன் மூளை வந்து வேலை செய்யுது, படிக்கிறான், சொல்கிறான். அவனுக்கும் தேவை சாப்பாடு, நல்லா வயிறு நிறைய சாப்பிடும்போது தான் நல்லா கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிறதுக்கான அவனோட திருப்தி. அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம் நல்லா இருக்குது. அதே அவனுக்கு வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்த உடனே என்ன ஆகிடும்னா சரியாகவே சாப்பிடலன்னு மூட் அவுட் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு தட்டு பிளைட்டு சாப்பாடை அப்படியே முக்காலாக 4 பங்காக 4 பங்கில் 3/4 பங்கை வந்து தூக்கி தூரம் ஒதுக்கு, இல்லாதவங்களுக்கு கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஆஃபீஸ் கொலிக்கு, இது யார் சாப்பிட்லையோ அவங்களுக்கு வந்து கூட ஷேர் பண்ணுங்க. உன்னோட ஃபுட்டு 200 கிராம், அது ஒயிட் ரைஸோ சம்திங்கோ, பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறியா சாப்பிடு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு வரேன் நான். ஸோ உன்னோட சாப்பாடை 200 சாப்பிட்றேன், அப்போது நீ சாப்பாடு பத்தாதுல, ஏன் நிறைய சாப்பிட்ற இடத்துல நம்ம இவ்வளோ எண்ணெய் பார்த்தோம். 2 எக் ஒயிட், 2 எக் ஒயிட்டை வந்து எடுத்து சாப்பிட்றேன். அப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெத்தட் தான் இதுவும், லஞ்சும். ஸோ வந்து இது பண்ணுறேன். கூட வந்து காய்கறி, கேரட், பீன்ஸ், ரோஸ், வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு லெமன் டேஸ்டர்க்காக பெப்பர், சால்ட், சும்மா அதை கொஞ்சம் டிசைன் பண்ணி கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சாலட் மாதிரி இது பண்ணி சாப்பிட்றது. அந்த பிரியாணி மேட்டர் சொன்னோம்ல, பிரியாணி சாப்பிட வந்துட்டேன் மாஸ்டர், என்ன பண்ணலாம், சாப்பிட வேணான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த சாலட் பவுல் வந்து காலி பண்ணு, ரிலாக்ஸ்டாக காலி பண்ணு. அதை நீ காலி பண்ணவனையும் உன்னோட ஸ்டொமக்கில் இருக்க வேண்டிய 100% இடத்த வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ளே போயிட்டு பாதி அடைச்சிடும். அடைச்சவனையும் பேலன்ஸ் இருக்க 50% தான் நீ சாப்பிடணும். அந்த 50% சாப்பாடு தான் உனக்கான பிரியாணி. அப்போ நீ என்னது, உனக்கு 2 பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்? ஸ்டொமக்கில் இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து லோட் பண்ணிட்டோம். அப்போது பிரியாணியும் சாப்பிட்டா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லை, ஆசையாக சாப்பிட்டாச்சு. அதை மோஸ்ட்லி எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்சோ முடிச்சிட்டோம், சூப்பராக. இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வாட்டர் மெத்தடு அது நிறைய முறை எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த வீடியோட கண்டினியூஷன் போகும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அதை சொல்கிறேன். நீங்கள் லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், எனிதிங் எவ்ரி ஃபுட்டு நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு பிஃபோர் 1/2 hour முன்னாடி தான் 200 ml தண்ணி குடிக்கணும். கூலிங் வாட்டரை அவாய்ட் பண்ணு, ஹாட் வாட்டரை எடுத்துக்கோ. ஹாட் வாட்டர் இருந்தால் நார்மல் வாட்டர் குடி. கூலிங் வாட்டரை நீ வந்து குடிக்கும் போதோ உன்னோட ரத்த ஓட்டங்கள் எல்லாம் வந்து ஸ்ப்ரீஸ் ஆகுது. அதாவது வேகமாக போயிட்டு இருக்க ரத்தம் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணு. அதுலேயும் சில பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் ஐஸ் வாட்டர், அதாவது ஒரு ஸ்பைஸியான ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஐஸ் வாட்டர் வந்து குடிச்சோம். எமர்ஜென்சி வாட்டர் வந்து நீ குடிச்சிக்கலாம். பிக்கல், காரம், காரமும் ஸ்பைஸியும் ஒன்று தான். சரி, ரெண்டுத்தையும் அதையே சொல்கிறேன். ஸோ நீ அந்த நேரத்துக்கு வந்து சும்மா தண்ணி குடிச்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரிமைனிங் டைம் நான் சொன்ன ஒரு 1/2 hour மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணு. ஸோ 1/2 hour பிஃபோர் சாப்பிட்டு, 1/2 hour சாப்பாடு லஞ்ச் முடிச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடு தண்ணி. அந்த மெத்தட் சாப்பிட்டா உனக்கு அந்த தொப்பன்ற ஒரு மேட்ரு வந்து இருக்காது. டைஜஷன் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து போகும். வேறு என்ன இது, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 மணி நேரம் இது பண்ணும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துடும். அதில் வந்து நீ சாப்பிடலாம். அதுலேயே வந்து பழம், க்ரீன் டீ, ஏதாவது ஒரு பழம் வந்து கடித்து தின்ன முடியாதுங்க, ஜூஸாக குடி. ஜூஸில் வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணி, ஐஸை வந்து அவுட் பண்ணி, ராவான ஒரு ஜூஸை வந்து எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். முடிச்சிட்டுனா அது கூட வந்து ஏதாவது ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம். ஈவினிங் 5-6 மணிக்கு வந்து உருளைக்கிழங்கு இல்லாத ப்ரெட்டு, வெயிட் கெயின் வேணுன்றவங்களுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி சாண்ட்விச், அதை ஒரு 2 மணி நேரம் வந்து முடிச்சுன்னா அதுக்கப்புறம் நைட் டின்னர். எக்காரணத்தை கொண்டும் நைட்டு சாப்பாடு நீ சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லா தான் இருப்பேன், சூப்பராக இருப்பேன். நைட் டின்னரை 8 மணிக்குள்ளே வந்து முடிக்க பாரு. ட்ரை டு 6 o'clock.
6 மணி. நம்ம கூலி படத்தில் வந்து சொன்னார் இல்லையா நாகார்ஜுனா, ரஜினி சொன்னார், நாகார்ஜுனா சொன்னார், ரஜினி சொன்னார், அவர் வந்து 6 மணிக்கு வந்து முடிச்சுருவாங்க. அது அவங்க ஏஜ்டு பர்சனே அவங்க வந்து அந்த ஒரு இது வந்து பண்ணுறாங்க. பட் நீ ட்ரை டு 6 ட்ரை பண்ணும்போது தான் பேலன்ஸ்டு இருக்கிற ஒரு அடிஷ்னலாக ஒரு 1/2 hour 1 hourன்றது 8 மணிக்குள்ளே வந்து முடிக்கிறன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நீ பழக்கப்படுவ. அதுக்காக நீ 6 மணியை டார்கெட் பண்ணி 8 மணிக்குள்ளே வந்து டின்னர் முடியும். 8 மணிக்கு மேலே துளி கூட எதுவுமே சாப்பிடாது. நிறைய நடக்கிற இங்கே விழா காலங்கள், மேரேஜ், பர்த்டே பார்ட்டி சம்திங் எல்லாமே வந்து நைட்டு 10:30 மணிக்கு தான் பிரியாணி சாப்பிட்றாங்க. அது ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு. அதை நம்ம ஏதோ சொல்லி ஏதோ இது பண்ண முடியாது. ஏன்னா நானே என்னோடய மேரேஜை வந்து ஈவினிங் ரிசப்ஷன் பண்ணும்போது தான் அது அப்போலாம் அந்த ஒரு விஷயம் வந்து தெரியாது. 8 மணிக்குள்ளே சாப்பிடுவா. நான் இந்த அது இதுங்கெல்லாம் வந்து ஃபிலாசபியெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கணுமா 8 மணிக்குள்ளே சாப்பிடு, அவ்வளோதான். அதை பற்றி நோ மோர் வேர்ட்ஸ். வேறு என்ன, 8 மணி நேரம் தூங்கு. 8 மணி நேரம் தூங்க முடியாதவங்க 6 மணி நேரம் தூங்கு. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபோனை தூக்கி தூரம் போடு. அப்படி ஃபோனை தான் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு புக்ஸை மட்டும் படி. ஆடியோ கேட்க பாரு. எனி ஒன் நல்லாவது, அதாவது உன்னோட தகுந்த மாதிரி உன்னோட ஸ்டடீஸில் இருந்தால் இல்லை உனக்கு எது பிடிச்சிருக்கோ, ஆன்மீகம் பிடிச்சிருக்கா, சினிமா நியூஸ் பிடிச்சிருக்கா, ஏதோ வந்து புக்ஸு. சினிமா நியூஸ் வேணாப்பா, ஏன்னா அது ஒரு மெசேஜ்னு சொல்லி இன்ட்ரெஸ்டான ஒரு மெசேஜ் வந்து போகும். உன்னோட க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எதுவும் வந்து வேணாம். இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கிறது தான் தோணும். அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் அவன் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பான். சார் நீங்கள் இது விருப்பப்பட்டு பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கன்னா அவன் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பான், போட்டுகிட்டே இருப்பான். ஸோ புக்ஸு படி, லைவான புக்ஸ் எடுத்து படி, அது ரொம்ப நல்லது. லைவ் இல்லாதவங்க வந்து ஆன்லைனில் வந்து போட்டு படித்தான்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கண்ணு சுற்றி தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். நல்லபடியாக தூங்கி காலையிலேருந்து சேம் ரொட்டீனு மார்னிங். இதுதான்மா அவனோட சூப்பரான ஒரு டயட் பிளான். எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.